எல்லாருக்கும் வணக்கம். உங்களை எல்லாத்தையும் மறுபடியும் டிஎஸ்கே டைரிஸில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க கான்ஃபிடென்ஸ், அப்படி இல்லாட்டி ஃபெய்த், அப்படி இல்லை அப்படின்னாக்க பிலீவ். ஸோ இங்கிலீஷில் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நமக்கு தமிழில் ஒரே மீனிங் என்னன்னாக்கா நம்பிக்கை. ஸோ நமக்கு பார்த்தோம்னாக்க ஒன்று நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை, இன்னொன்று வந்து மற்றவங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை. ஸோ இது வந்து எப்படி ஒரு மனுஷனை வந்து புஷ் பண்ணுது, அவனுக்கு எப்படி மோட்டிவேட் பண்ணுது அப்படின்றத என்னோட ரியல் லைஃப்லேயே இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ப்ராப்ளி உங்களுக்கும் அது வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கோயிங் ஃபார்வர்டு உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் வந்துட்டு ஒரு ரொம்ப புவர் ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக. காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு செகண்ட் இயர் எண்டில் பார்த்தோம்னாக்கா டபுள் டிஜிட் அரியர் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ லாங்குவேஜ் வந்து ஒரு பேரியராக இருந்தாலும் ஸோ எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது எனக்கும் தெரியல ஆக்சுவலாக. ஆனால் வந்து எப்படி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஆனால் இதில் ஹைலைட் என்ன அப்படின்னாக்க, என்னோடய அப்பா அம்மா வந்து படித்தவங்க கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அவங்களுக்கு வந்து என்னன்னாக்க, நான் வந்து எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸ் என் மேலே வச்சுருக்கணும், அதை விட அவங்க பல மடங்கு கான்ஃபிடென்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து என்னை எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக. என்னப்பா இவ்வளோ அரியர்ஸ் இருக்கு, இல்லை இப்படி கிளியர் பண்ணுவேன் அப்படின்னு சண்டையோ இல்லை வந்து திட்டினதோ இல்லை எதுவுமே சொல்லலை ஆக்சுவலாக. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒன்று சொன்னாங்க, இல்லை நீ வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணிவிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு வார்த்தை தான் வந்து என்னோட அடுத்து தேர்ட் இயரில் வந்துட்டு எப்படியாச்சும் அதை கிளியர் பண்ணணும், எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எனக்குள்ள ரியலாக வந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தோன்னாக்க எனக்கு 7வது செமஸ்டரில் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். ஃபைனல் இயரில் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து என்னோட ஓன் லைஃப்லேருந்து வந்தது. ஸோ இது ஒரு இன்சிடென்ட். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னாக்க, நான் வந்து ஒரு 2 வருஷம் கொஞ்சம் வேலை இல்லாமல் தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ மற்ற கேட்டு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கேயும் வந்து வேலை செட்டில் ஆகாமல் இருந்தேன் ஒரு 2 இயர்ஸ் முடிச்சுட்டு. இப்போ பார்த்தோம்னாக்கா நமக்கு உங்களுக்கே தெரியும், நார்மலாக நிறைய பேர் தெரிஞ்சுக்கோம், ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வரும்போது பார்த்தோம்னாக்கா நமக்கு இன்ஜினியரிங் காலேஜுக்கு என்ன செலவாகும், ஸோ எக்ஸ்பென்சஸ்ஸு, ஸோ அதுக்கப்புறம் மற்ற ஃபேமிலி கமிட்மெண்ட்டு, ஸோ அதெல்லாம் பார்த்தாக்க ஒரு நல்ல ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 2 வருஷம் கழித்து சொல்கிறேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னாக்க எனக்கு வந்து நிறைய கடன் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்பா அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமேலுக்கு அப்போவும் எனக்கு நல்ல கடன் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து என்னோடய ஃபியான்ஸிக்கிட்ட இது எல்லாத்தையும் சொன்னேன் நான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ எனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னாக்க, இல்லைங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் கட்டிடுவீங்க, எல்லா கடனையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுவீங்க, நீங்கள் வந்து உங்களோட ட்ரீம் என்னவோ அதை எல்லாத்தையும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது வந்து என் மேலே எனக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்னது அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து ஒரு உண்மையான ஒரு உத்வேகம், ஒரு மோட்டிவேஷன், ஒரு கமிட்மெண்ட், இது எல்லாத்தையும் கொடுத்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்னோட கெரியரில் வந்து படிப்படியாக வந்து மேலே வந்தேன். அப்புறம் ஃபாரின் போனேன். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே பார்த்தாக்க என்னோட கடன்லாம் கட்டிட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தாக்க நான் வந்து வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், எல்லாமே நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இது 2 இன்சிடென்ட்ஸ்லையுமே பார்த்தோம்னாக்க நான் என் மேலே வச்ச நம்பிக்கையை விட மற்றவங்க என் மேலே வச்ச நம்பிக்கை எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துச்சு, ஒரு உந்துதல் எனக்கு கொடுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளி நீங்கள் வந்து யார் மேலேயாச்சும் நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் ஆக்சுவலாக. நான் வந்து உன் மேலே வந்து 100% கான்ஃபிடென்ட் இருக்குது எனக்கு, நீ வந்து நல்லா பண்ணுவ, நீ வந்து உன்னோட கெரியரில் நல்லா வருவ, இல்லை உன்னோட பசங்க அப்படின்னாக்க நீ சூப்பராக பண்ணுவ, நல்ல பொசிஷனுக்கு வருவ, நல்ல ஸ்கோர் பண்ணுவ அப்படின்றத அந்த வார்த்தையை வந்து நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து நான் என்னோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜில் நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து ஐம் கோயிங் த்ரூ டஃப் டைம். பட் இதுலேயும் வந்துனாக்கா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைனால
கண்டிப்பாக இதுலேயும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் நான் போயிட்டுருக்கேன். டெஃபினட்டாக ஐ மீன் அதுலேயும் ஜெயிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நான் டெஃபினட்டாக மறுபடியும் ஒரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் நான் சந்திப்பேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணாக்க உங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை காப்பாற்றுறதுக்கு அது வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பவர் ஆக்சுவலாக. ஸோ அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்து யூ வில் கோ இன் டிஃப்ரெண்ட் லெவல் லைஃப்பில். ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்ல நினச்சது. தேங்க்யூ ஆல்.